அதுல இப்போ ஒரு ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு 2 கேள்வியை விளங்கப்படுத்துறேன் சார். இந்த கேள்வியில எது இன்னும் பார்க்க இல்ல? ஜியும் ஹெச்சும் பார்க்கல சார். ஜி கேள்வியும் ஹெச் கேள்வியும் பார்க்க இல்ல. சரி, ஓகே. ஜி கேள்வி ஒன்று 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 4 1 0 அடி 2. போர்ட்ல எழுதுறது விளங்குதா? மயன் ஒயிட் போர்ட்ல எழுதிருக்க விளங்குதா? ஆம் சார், விளங்குங்க சார். ஆம் சார். ஓ சார். சரி, ஓகே ஓகே. அப்ப இங்க கூட்டல் பெருமானம் இல்லாத இலக்குல பூச்சியத்தை வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். பெருமானம் இல்லாத இலக்குல பூச்சியத்தை வச்சுக்கொண்டா எங்களுக்கு பிளவுடுறத தவிர்க்கலாம். நான் கடைசி கிளாஸ்ல உங்களுக்கு சொன்னேன். சார், இப்ப இங்க ஒரு முறை இருக்குது. அதாவது சரியா, 1 வந்தா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. 2 வர இலக்குல 10ன்னு யோசிக்கணும், 3 வர இலக்குல 11ன்னு யோசிக்கணும், 4 வர இலக்குல எத்தனை யோசிக்கணும்? 100 என்று யோசிக்கணும் சார். அப்ப இங்க எல்லாமே 0, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்க 1 2 3, அப்ப 3 வந்தா 11. அப்ப 1 இங்க போட்டுருவீங்க, மீதி 1 இங்க சேர்ப்பீங்க. ஓகேவா சார்? சார், இப்ப இந்த இடத்துல பார்த்தா புள்ளா 4. அப்ப 4, அப்ப 4க்கு இங்க 0. சரியா, அப்ப இங்க வரும்பொழுது 2 சேர்க்கணும். அடுத்த இதுல எத்தனை சேர்க்கணும்? 2. அப்ப இங்க 2, இங்க 1, இங்க 1, அப்ப மொத்தம் 4. அப்ப திரும்பியும் 4 வாரனால இங்க 0 வரும், அடுத்த இதுல 2 வரும். அப்ப இங்க 2 1 0 0. அப்ப அது அவ்வளத்தையும் கூட்டினா இங்க 3. அப்ப 3ன்னு சொன்னா எத்தனை போடணும்? 11 போடணும். அப்ப 1 1 0 0 1 0. இந்த ஆன்சர் வந்திருக்கணும். யாராவது செய்தவங்களுக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கா? ஆம் சார். இந்த ஆன்சர் வந்திருந்தா கரெக்ட், சரி போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது H கேள்வி. H கேள்வி H கேள்வி 1 1 1 1 0, 1 1 1 0, அதுக்கடுத்து 1 1 0. சரியா, இலகுவான கேள்விதான். ஆனா கேள்வியை மாத்தி போட்டேன். சரி, ஓகே. 4 1, அதுக்கடுத்ததுல 3 1, அதுக்கடுத்ததுல 2 1. ஈஸியான கேள்வி உண்டு. பெருமானம் இல்லாத இலக்குல பூச்சியத்தை வச்சுக்கொள்ளுங்க, அப்ப இலகுவாக கூட்டலாம். சரியா ஓகே சார். சார், முதலாவது 3 1 இருக்குது. அப்ப 3 11ன்னு யோசிக்கணும், மீதி 1 இங்க சேர்க்கணும். இப்ப இதுல ஃபுல்லா கூட்டினீங்கன்னா 4 மகன். அப்ப 4னா 100. அப்ப ஒரு 0ம் இங்க 2. திரும்பியும் 4 வரும். அப்ப இங்க 0, இங்க 2. இதாலத்தையும் கூட்டினீங்கன்னா 3. அப்ப 11. அப்ப 1 1 0 0 1 அடி 2ல காணப்படும். சரியா? ஓகே சார். சரி மகள், சரியா, கிளியரா? ஓம் சார். சரி, அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. துவிதேயன்களை கூட்டும் பொழுது 2 வார இடத்துல 10,
3 வார இடத்துல 11 4 வந்தா 100 அப்படின்னு தான் யோசிக்கணும். 4 வர இடும் பொழுது 100ன்னு நாங்க யோசிக்கணும். 5 வந்தா 101ன்னு யோசிக்கணும். 5 வாரது குறைவு, 5 எங்கனையாச்சும் ஒரு லெக்கில் வருமா இருந்தா 101 அப்படின்னு தான் நீங்க யோசிக்கணும். இப்ப இதுகள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளும். சரியா? அப்ப இந்த இதுகள் எங்களுக்கு தேவை. இவ்வளவு தான் கூட்டல். அப்ப நான் கூட்டத்துல உள்ள எல்லா கணக்குகளையும் செய்து விட்டுருக்கேன். சரிதானே? சரி சார். சரி. அப்ப நீங்க ஒரு விஷயம் விளைக்கணும். இந்த 4 வார 2 இடத்துல மட்டும் நான் 0 போட்டுட்டு இங்க மேல 2 போட்டிருக்கேன். அது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரி, அது மறந்துடும் கடைசியில. அது கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கிறோம். 4 வந்தா மீதி 2 அப்படின்னு யோசிக்கணும். 2 3 வந்தா மீதி 1. 2 வார இடத்துலயும் 3 வார இடத்துலயும் மீதி 1. 4 வருமா இருந்தா மீதி 2 அப்படின்னு கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கணும். பாருங்க, 4 வார இடங்கள்ல மீதி 2 போட்டிருக்கேன். இங்க சைவர் தான் போடுவோம், ஆனா மீதி 2 அப்படின்னு யோசிக்கணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். நோட் பண்ணியாச்சா? இனி யாருக்காவது நோட் பண்ற? ஓகே சார். ஓகே சார். இல்ல சார். நோட் பண்ணிட்டேன் சார். ஓகே சார். அப்ப சரியா எடுத்தவங்களும் இருப்பீங்க. சரியா? இதுக்கு மேலையும் விலங்கல்ல அப்படின்னு சொன்னா இல்லாட்டி சந்தேகங்கள் எதுவும் இருக்குமா இருந்தாக்க என் வாட்ஸ்அப் நம்பர் கீழே வச்சிருக்கேன். அதுக்கு பேசனலா நீங்க என்ன செய்யுங்க, என்னோட தொடர்பை எடுங்க. சரி, ஓகே. அப்ப இன்னைக்கு நாங்க அடுத்த தலைப்புக்கு போக போறோமே. சரியா? ஓகே சார். சரி, அப்ப இன்னைக்கு தலைப்பு, அடுத்த தலைப்பு துவித எண்களை கழித்தல். சரியா? அடுத்த தலைப்பு துவித எண்களை கழித்தல். போட்டீங்களா? துவித எண்களை கழித்தல். ஓம் சார். ஓம் சார். அப்ப இங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அதாவது இந்த துவித எண்களை கழிக்கும் போது, சரியா, துவித எண்களை கழிக்கும் போது ஒரு இடப்பெருமானத்துல இருந்து இன்னொரு இடப்பெருமானத்துக்கு, சரியா, நோமலா சொல்றேன். சரியா? நாங்க வளமையா கழிக்கிற ஒரு கழித்தலை பார்ப்போம். நாங்க வளமையா கழிக்கும் ஒரு கழித்தல். உதாரணத்துக்கு 910 இதுல இருந்து கழிக்கணும். 887 கழிக்கணுமா? இத கழிக்கணும். இப்படி இருக்குது. சரியா? இத கழிக்கணும். எழுதி இருக்கிறது விளங்குதா? ஓ சார். ஆம் சார். இப்ப இது அடி எத்தனைல காணப்படுது? 10. அடி 10ல காணப்படுது. அப்ப இங்க அடி 10ல காணப்படும் பொழுது சைவர்ல இருந்து 7 கழிக்க இயலுமா? இல்ல சார். அப்ப இந்த 1ல இருந்து 1 இங்கிட்டு கொடுப்பீங்க. அப்ப இங்க 1ல இருந்து 1 கொடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப இங்க எத்தனை காணப்படும்? 10 காணப்படும். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். அடி 10 உடையதுனால கடன் கொடுத்தா அது 10, 11, 12ன்னு தான் சேரும். அத ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இது அடி 10ல காணப்படுறதுனால இங்க ஒரு இடப்பெருமானத்துல இருந்து கடன் ஒண்ணு கொடுத்தா இந்த பக்கம் வந்து சேரைக்குல 10, 11, 12, 13 அப்படிதான் போகும். அப்ப அதே மாதிரி அடி 2ல கடன் கொடுத்தா, சரியா, 2, 3, 4, 5 2க்கு மேலதான் இருக்கும். தமிழ் விளங்குதா சொல்றது? ஓம் சார். அப்ப ஆம் சார். எந்த அடியில காணப்படுதோ அந்த அடியில இருந்து தான் நம்பர் ஆரம்பிக்கும். இப்ப அடி 10ன்னு சொன்னா 10, 11, 12, 13, 14 அப்படி போவாரு. அடி 2னா 2, 3, 4, 5 அப்படி போகும். அடி 3னா 3, 4, 5 3க்கு கீழே உள்ள எண்கள் அங்க வராது. அப்ப அதே மாதிரி இங்க அடி 10 இருக்கனால இங்க இருந்து ஒரு கடன் கொடுக்கிறோம். இந்த பூஜ்ஜியத்தோட அந்த 1 சேர்ந்து 10ஆக மாறுது. அத ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இப்ப இங்க நினைக்கல 10ல இருந்து 7 போனா 3. 10ல இருந்து 7 போனா எவ்வளவு? 3. இப்ப இந்த இடத்துல பூஜ்ஜியம் இருக்குது. அப்ப பூஜ்ஜியத்துல இருந்து எங்களுக்கு 8 கழிக்க இயலாது.
அப்ப இந்த 9ல இருந்து 1 கொடுத்தா இப்ப இங்க எத்தனை காணப்படுவாரு? 10 10 காணப்படுவாரு. அப்ப 10ல இருந்து 8 கழிச்சா எவ்வளவு? 2 இப்ப இங்க 8 இருக்குது, இங்க 8 இருக்குது. அப்ப 8 சைவம். 0 அப்ப 23 அப்படின்னு சொல்லி வரும் ஆன்சர். ஓகேவா? ஓகே சார். அப்ப இதே மாதிரி தான் ஓகே சார் துவித எண்கள்லையும் கழிக்கணும். இதே மாதிரி தான் துவித எண்கள்லையும் கழிக்கணும். அப்ப துவித எண்கள்ல ஒரு உதாரணம் போடுறேன் பாருங்க. 1 1 0 அடி 2. சரியா? அதுல இருந்து நாங்க கழிக்க போறோம் 1 அடி 2. இத கழிக்க போறோம். சரியா? ஓகேவா? இப்ப ஓகே சார் இப்ப இந்த இடத்துல 0 இருக்குது மகள். அப்ப இப்ப நான் இங்க இருந்து ஒரு கடன் கொடுக்க போறேன். அப்ப கடன் கொடுத்தா இப்ப இந்த இடத்துக்கு இங்க இருந்து 1 கொடுத்தோம்னா அது இங்க 2 தான் வரும். எத்தனையா வரும்? 2 அப்ப இங்க 2. அப்ப 2ல இருந்து தான் இப்ப 1 கழிக்க போறோம். அப்ப 2ல இருந்து 1 கழிச்சா 1 மீதி. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார் இப்ப இந்த இடத்துல 1 இல்ல, இங்க சைவர் இருக்குது. அப்ப கீழையும் சைவர், சைவர்ல இருந்து சைவரை கழிச்சா சைவர் சார் சைவர். இந்த 1க்கு நேரா இங்க சைவர் தான் இருக்குது. அப்ப 1ல இருந்து சைவரை கழிச்சா 1. ஆகவே 1 அப்ப 1 1 அடி 2 அப்படின்னு காணப்படும். 1 1 அடி 2ன்னு சொல்லி காணப்படும். சரியா? சரி சார் அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அடி 2ல காணப்படும் பொழுது கடை 1 கொடுத்தோம்னா 2 3 4 5ன்னு தான் நீங்க பார்க்கணும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த இடத்துல 0 தான் இங்க நேரடியா நான் 2ன்னு போட்டிருக்கேன். இங்க 1 இருந்திருந்தா நிச்சயமாக இங்க இருந்து ஒரு கடை கொடுத்தா எத்தனை சொல்லியிருக்கோம்? 3ன்னு சொல்லித்தான் வந்திருக்கும். அப்ப இந்த துவித எண்கள்ல ஒரு ஸ்பெஷல் இருக்குது. சரியா? எந்த ஒரு இடப்பெருமானத்திலையும் கடன் கொடுத்தா 2 தான் இருக்கும். 3 4 எல்லாம் போகாது. அதை நீங்க வேணா பார்க்கலாம். எந்த ஒரு கழித்தல்லையும் கடன் கொடுக்கும் பொழுது 2 மட்டும் தான் காணப்படுவாரு. 3 4 5 எல்லாம் வரவே வராது. வேணா அதை நாங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? இந்த 2 3 உதாரணங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது கிளியர் ஆகிடும். ஆனா அடி 10ல அப்படி இல்லை. அடி 10ல 10 11 12 13 14 வரும். ஆனா அடி 2ல 2 மாத்திரம் தான் காணப்படும். 2 மாத்திரம் தான் காணப்படும். கடன் எடுத்து கழிக்கும் பொழுது, கொண்டு செல்ல கழிக்கும் பொழுது கட்டாயம் 2 வரும். எந்த இடத்துல 2 வரும்? 0 இருக்கிற இடத்துல மட்டும்தான் 2 வரும். எந்த இடத்துல 2 வரும்? 0 இருக்கிறது. 1ல இருந்து 1 கழிச்சா சைவர் தானே. 1ல இருந்து 1 கழிச்சா சைவர், 1ல இருந்து சைவரை கழிச்சா 1. அது ஈஸியா போட்டுடலாம் தானே. அப்ப சைவர்ல இருந்து 1 கழிக்க இயலாது தானே. அப்ப சைவர்ல இருந்து 1 கழிக்க இயலாத இடத்துல மட்டும்தான் நாங்க கடை வாங்க வேண்டி இருக்கும். அப்ப அந்த சைவர் இருக்க இடத்துக்கு கடை வாங்கினா அந்த சைவர் காணப்படாது. அந்த இடத்துல 2 தான் காணப்படும். ஓகேவா? ஓகே சார் ஓகே சார் இன்னொன்று போடுறேன் பாருங்க. அதை நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பண்ணும் பொழுதே நோட் பண்ணிருங்க. இப்ப ஆல்மோஸ்ட் இந்த உதாரணம் நாங்க பார்த்தாச்சு. இப்ப இந்த உதாரணத்தை பார்ப்போம். இப்ப இங்க பாருங்க. சரியா? மூன்றாவது உதாரணம் 1 1 0 1 அடி 2. அதுல இருந்து 1 1 1 அடி 2 கழிக்கணும். ஓகேவா? ஆம் சார் இப்ப நேரடியா 1ல இருந்து 1 கழிச்சிடலாம் தானே மகள்? அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. இல்ல சார். அப்ப இன்னைக்கு 1ல இருந்து 1 கழிச்சா எனக்கு எவ்வளவு? 0. 0. இப்ப இந்த 0ல இருந்து இந்த 1 கழிக்க இயலாது. அப்படித்தானே? ஓம் சார் கழிக்கலாம். ஆம் சார் அந்த இடத்துல மட்டும்தான் இங்க இருந்து 1 நாங்க என்ன செய்யணும்? கடன் எடுக்கும். கடன் எடுக்கணும். அப்ப கடன் எடுத்தா இப்ப இங்க 0 இருக்க மாட்டாரு. இங்க எத்தனை இருப்பாரு? 2 இருப்பார். அப்ப 2ல இருந்து 1 கழிச்சா எவ்வளவு? 1.
இப்ப இந்த இடத்துல 1 இல்ல. இப்ப இங்க எனக்கு எத்தனை இருக்குது? 0 பூஜ்ஜியம். பூஜ்ஜியம் இருக்குது. இப்ப பூஜ்ஜியத்துல இருந்து எங்களுக்கு 1 கழிக்க இயலுமா? இயலாது. இயலாது. அப்ப பக்கத்துல இருந்து என்ன செய்யணும்? இப்ப நாங்க கடன் எடுக்கணும். கடன் எடுக்கணும். அப்ப கடன் எடுத்தா இப்ப இங்க எத்தனை இருப்பாரு? 2 2 இருப்பார். அப்ப 2ல இருந்து 1 கழிச்சா 1 1. ஆகவே 110 அடி 2 சொல்லி காணணும். சரியா? சரி சார். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. எங்களுக்கு இப்படி கழித்தல் இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல. நேரடியா என்ன போட்டுருவோம்? 0 போட்டுருவோம். அதே மாதிரி இப்படி கழிச்சல் இருந்தாலும் பிரச்சனையே இல்ல. என்ன போட்டுருவீங்க? 0 போட்டுருவீங்க. அப்ப இது ரெண்டுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படித்தானே? சொல்லுங்க. இதுல ரெண்டுல யாருக்கு பிரச்சனை இல்லையே. இப்படி இருந்தா மட்டும்தான் பிரச்சனை உண்டு. ஓகே ஓகே சார். அப்ப இந்த இடத்துல நீங்க முக்கியமா பாயிண்ட் பண்ணிக்கிறோம். எங்கனைக்குல சைவம் 1 கழிக்க வருதோ அந்த இடத்துக்கு மட்டும் நாங்க கடை வாங்கினா எத்தனை வரும்? 2 இதுதான் டெக்னிக்கல். அப்ப மத்தது ஒரு பிரச்சனையுமே இல்ல இந்த கழித்தல்ல. இத மட்டும் நல்லா கெட்ச் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நுணுக்கமா பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா ஓகே. அப்ப 0 இருக்க இடத்துல மாத்திரம் ஒரு கடை வாங்கினோம்னா அந்த இடத்துல 2 காணப்படுது அப்படிங்கறது ஞாபகத்துல வச்சு. எத்தனை காணப்படுது? 2 காணப்படுது அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க சார். இத நோட் பண்ணியாச்சா? ஒரு டவுட் சார். சொல்லுங்க புதா. எக்ஸ்கியூஸ் மீ சார். கேளுங்க. கடைசியான கேள்வியில 2 0 இருக்கு. அப்ப அந்த 0ல இருந்து 0த்தை கழிச்சீங்க 0 போட தேவையா சார்? 0 போடணும் புதா, கட்டாயம். தான் போட்டு வச்சிருக்கேன். 0ல இருந்து 0 கழிச்சா 0. மூன்றாவது கேள்வியில நீங்க போடலையா சார்? அந்த இங்க கிடைக்கல. ஒண்ணா இந்த முன்னுக்கு 0 வந்தா அது வெலுவு இல்ல தானே புதா? முன்னுக்கு 0 இருந்தா வெலுவு இல்ல தானே? ஓகே சார். முன்னுக்கு 0 இருந்தா வெலுவு இல்ல. சரியா? முன்னுக்கு இப்படி நினைக்கல 0 வரும்ன்றீங்க. இதுக்கு வெலுவு இல்ல. அதனால அதை நான் போட இல்ல. ஓகேவா? ஓகே சார். சார். பின்னுக்கு 0 வந்தா கட்டாயம் போட்டே ஆகணும். முன்னுக்கு 0 இருந்தா போடுறது இல்ல. சரிதானே? ஓகே சார். சார் சார் அப்ப முன்னுக்கு போட்டா பிள்ளையா? பிள்ளைன்னு இல்ல புதா. அது இப்ப நான் இவ்வளவு நாள் இந்த பாடம் படிச்சதால எங்கனையாவது முன்னாடி 0 போட்டு பார்த்திருக்கீங்களா? வாங்கலதானே? அது அழகு இல்ல, கொல்ட்டி இல்ல அப்படிங்கிறது தான் அந்த அர்த்தம். விலை இல்லைன்னு சொல்ல தேவையில்லை, கொல்ட்டி இல்ல, அவ்வளவுதான். அது நினைக்கல. அது கவர்ச்சி ஒண்ணு இருக்காது, நேர்த்தி ஒண்ணு இருக்காது. அதுதான் அன்னைக்குல ஒரு விளக்கம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். எனக்கு ஒரு டவுட் சார். கேளுங்க சார். 1 1 0 0 0 அடி 2. சொல்லுங்க. 1 1 0 0 0 0 அடி 2. ஓகே. அடி 2. 1 1 1 கழிக்கணும் சார். 1 1 1 இத கழிக்கணும். அப்படியா? ஓ சார். சரி. அப்ப இதை எங்க விட்டு 4வது உதாரணமா இதை போட்டுக்கிறோம். சரியா? சரியா புதா? சரி. இப்ப இங்க இருந்து கடன் ஒண்ணு இப்ப கொடுக்க போறேன். யாருக்கு? படிப்படியா தான் இங்க கடன் கொடுக்கணும். நேரடியா தொங்கல்ல கொண்டு போய் கொடுக்கறது இல்ல. ஓகே? ஓகே சார். சார் அப்ப இங்க இருந்து இங்க இருக்கிற கடன் கொடுத்தா இப்ப இந்த சைவர் கிட்ட எத்தனை காணப்படும்? 2 காணப்படும். அந்த 2ல அடுத்த ஆளுக்கு எத்தனை கொடுப்பீங்க? 1 கொடுப்பீங்க. அதே மாதிரி அடுத்த ஆளுக்கு இப்ப எத்தனை கொடுப்பீங்க? 1. அப்ப இறுதியா இருக்க இடத்துல மட்டும்தான் எனக்குல 2 காணப்படும். அதை நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். இறுதியா உள்ள இடத்துல மட்டும்தான் 2. மத்த 2 இடத்துல எத்தனை காணப்படும்? 1 காணப்படும். இதுதான் அவர் கேட்ட டவுட். ஓகே புதா? ஓகே. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நாங்க ஆல்ரெடி கணக்கு செய்யக்கல, எங்களுக்கு தெரியும் தானே. அடி 10ல கழிக்கல, அடி 10ல உள்ள கழிக்கலையும் இப்படி 0 வந்தா இங்கனக்குல இருந்து 1 கொடுத்தா இந்த இடத்துல 10 காணப்படும். அந்த 10ல இருந்து 1 கொடுத்தா அங்கிட்டு 10,
அந்த 10ல அங்கிட்டு கொடுத்தா அங்க கடைசியில 10, மத்த ரெண்டு இடத்துல 9 காணப்படும். ஞாபகம் இருக்கு தானே? எப்படி? சார். அப்ப அந்த மாதிரி தான் இங்க இது அடி 2ல காணப்படுது. அப்ப அடி 2ல காணப்பட்டா இந்த 1ல இருந்து இங்க கொடுத்தா 2, திரும்ப அடுத்தது கொடுத்தா 2, திரும்ப அடுத்தது கொடுத்தா 2. அப்ப இறுதியாக உள்ள இடப்பெருமானத்துல மட்டும் 2 காணப்படும். மத்த 2 இடப்பெருமானத்துல எத்தனை காணப்படும்? 1 காணப்படுவார். அப்ப இங்கனக்குல 2ல இருந்து 1 கழிச்சீங்கன்னா இங்கனக்குல 1, 0. இங்கனக்குல 1ல இருந்து 1 கழித்தா 0, இங்கனக்குல இருந்து 1ல இருந்து 1 கழிச்சா 0. இந்த இடத்துல இப்போ ஆல்ரெடி 0 தான் இருக்குது. இந்த 1 இப்படியே வரும் கட்டாயம். ஏன்னா இந்த 1 நாங்க ஒண்ணுமே செய்யல. ஓகேவா? ஓகே சார். அந்த 1 அப்படியே தான் இருக்குது. அந்த 1 நாங்க ஒண்ணுமே செய்ய இல்ல. இங்கனக்குல சைவர் இந்த 1 இல்ல. இப்ப இங்கனக்குல இந்த 1 இல்ல. இங்க சைவர், கீழே சைவர். அப்ப சைவர்ல இருந்து சைவரை கழிச்சா சைவர். அப்ப இந்த 1 தான் நான் கடன் கொடுத்துருக்கேன். இந்த முன்னுக்கு உள்ள 1 நான் ஒண்ணுமே செய்ய இல்ல. அதனால அந்த 1 அப்படியே கீழே இறக்கிட்டேன். சரியா? ஓகே சார், கிளியர். இப்ப நாங்க செய்தது சரியா அப்படின்னு செக் பண்ணி கொள்ளலாம். இப்ப நாங்க செய்தது சரியா அப்படின்னு செக் பண்ணி கொள்ளலாம். வாங்க பாப்போம். 1 0 0 1, 3 1 கூட்டணும். எத்தனை 1 கூட்டணும்? 3 1. 3 1 கூட்டணும். சரி, இப்ப 1ஐயும் 1ஐயும் கூட்டினா எத்தனை? 2. 2. அப்ப 2க்கு என்ன போடணும்? 0. 0. மீதி எவ்வளவு? 1. இப்ப அந்த 1ஐயும் இந்த 1ஐயும் கூட்டினா எத்தனை? 2 சார். 2. அப்ப மீதி எவ்வளவு? 0. மீதி எவ்வளவு? 1. இப்ப இந்த 1ஐயும் இந்த 1ஐயும் கூட்டினா அப்ப 2. அப்ப 2க்கு 0 மீதி எவ்வளவு? 1. அப்ப அந்த 1ஐயும் இந்த 0ஐயும் கூட்டினீங்கன்னா 1. ஆல்ரெடி இங்கனக்குல 1 இருக்குது. இப்ப ஆன்சர் சரியா? ஓம் சார். சரி சார். சார். அப்ப அதை விளங்கிக்கிட்டீங்கன்னா சார். அப்ப அதை பாருங்க, ஆல்ரெடி நீங்க சொன்ன கேள்வியில உள்ள ஆன்சர் இங்கனக்குல வந்துருச்சு. 1 1 3 பூஜ்ஜியங்கள். 1 1 3 0. அப்ப கிளியரா புத்த? அப்ப டவுட் கிளியரா? ஆம் சார். சார், அப்ப இந்த கழித்தல்ல 0 வார இடத்துல மட்டும்தான் 2 வரும். 0 வார இடத்துல மட்டும் நீங்க கடை எடுப்பீங்க. அந்த இடத்துக்கு மட்டும் எத்தனை வருவாரு? 2 வருவார். மத்த இடத்துல எல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. அவனைக்குல மத்த இடத்துல கடை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. 0ல இருந்து 0 கழிச்சா 0, 1ல இருந்து 1 கழிச்சா 0. சரியா? 0ல இருந்து 1 கழிக்க வேண்டி வந்தா கட்டாயம் அவனைக்குள்ள ஒரு பக்கத்துல ஆள்கிட்ட கடை வாங்குவீங்க. இப்ப கடை வாங்கினா அவனைக்குள்ள 2 இருக்குன்னு கருதணும். எத்தனை இருக்குன்னு கருதணும்? 2 இருக்குன்னு. சார், இப்ப இங்க வாங்க. நல்ல கேள்வி கொஞ்சம் இதுல இருக்குது. சரியா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். ஏ கேள்வி, பி கேள்வி, சி கேள்வி, டி கேள்வி. அது 3ஐயும் செய்யுங்க பாப்போம். ஏ, பி, சி, டி. அது 4 மட்டும் ஈஸியான கேள்வி. இந்த 4 கேள்வியை மட்டும் நீங்க செய்யுங்க. சரியா? செய்து முடிஞ்சதோட டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே சார். செய்ய இயலுமா? ஓம் சார். மகள்? ஓ சார். சரியா? சரி, ஓகே ஓகே. செஞ்சிட்டேன் சார். சரி புதா, சரி புதா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மற்றவங்களும் செஞ்சிடட்டும். இதுக்கு இந்த பாடம் முடிஞ்சதோட கொஞ்சம் ஸ்பீடா தான் போவேன்.
அங்கிட்டு வர பாடங்கள்லாம் ஆல்ரெடி தரம் 8ல பார்த்த விஷயங்கள் தான் இருக்குது. அப்ப அதுல எல்லாம் நான் ஸ்லோவா போக மாட்டேன், ஸ்பீடா தான் போவேன். ஓகேவா? ஓகே சார். சார், அப்ப அடுத்த பாடம் வந்து பின்னங்கள் பாடம் தான். அப்ப பின்னம்னா என்ன, அந்த பின்னங்களோட வகைகள், அடுத்தது பின்னத்துக்கு உதாரணம், அப்ப அடுத்தது சமவெளி பின்னம், அலகு பின்னம், முறைமை பின்னம், முறைமையற்ற பின்னம், கலப்பு பின்னம், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறோம். சரி, அதெல்லாம் அங்க பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். அடுத்தது ஒரு கலப்பு பின்னத்தை எப்படி முறைமை இல்லா பின்னமா மாத்துறது, முறைமை இல்லாத பின்னத்தை எப்படி கலப்பு பின்னமா மாத்துறது, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் தரம் 7ல சொல்லி தந்திருக்கேன். அப்ப அதனால வேண்டி அதை கட்டாயம் நீங்க ஞாபகம் பார்த்து கொள்ளணும். ஓகே? ஓகே சார். சார் சார், செஞ்சுட்டேன் சார். ஓகே, வெயிட் பண்ணுங்க சார். எல்லாரும் பாப்போமா? நேரக்கா டைம். ஓகே சார். ஓகே சார். சரியா சார். முதலாவது கேள்வி செம்ம ஈஸி. 1ல இருந்து 1 கழிச்சா நேரடியா என்ன போட்டுருவீங்க? 0. 0 போட்டுருவீங்க. 0. அடுத்த பக்கம் இங்கனைக்குள்ள 0 இருக்குன்னு நான் யோசிக்க சொல்லியிருக்கேன். அப்போ 1ல இருந்து 0 கழிச்சா 1 தான். அப்ப அடி 1. 10 இருக்க போறாரு. அடி எத்தனைல காணப்படும்? 2ல காணப்படும். 2. ஓகேயா? ஓகே ஓகே சார். சார். முதலாவது கேள்வி சரியா இருந்தா சரியா போட்டுக்கொள்ளுங்க சார். ரெண்டாவது பி கேள்வி, 0ல இருந்து 1 கழிக்கிற இடத்துல மட்டும்தான் உங்களை நான் புத்திசாலித்தனமா இருங்கன்னு சொல்லியிருக்கேன். 0ல இருந்து 1 கழிக்கிற இடத்துல மட்டும். அப்ப இங்க 0ல இருந்து 1 கழிக்க இயலாது, 0ல இருந்து 1 கழிக்க இயலாது. அதனால பக்கத்துல இருந்து கடை வாங்கணும். அப்ப பக்கத்துல இருந்து கடை வாங்கினா புத்தா இந்த இடத்துல 0 இருக்காது. எனக்கு இப்ப எத்தனை இருக்கும்? 2. 2 சார். காணப்படும். அப்ப 2ல இருந்து 1 கழிச்சா 1. 1 அடி 2. ஓகேவா? இந்த ஆன்சர் வந்திருக்கா? ஆம் சார். சரியா, வெரி குட். ஓகே, உங்களுக்கு கிளியர் விளங்கிருச்சு எல்லாருக்கும் சார். இப்ப அடுத்து 1ல இருந்து 1 கழிச்சா 0. 0. நேரடியா அந்த 0 கீழே அப்படியே வந்துரும். ஏன்னா அந்த அங்கிட்ட 1 இருக்கனால பக்கத்து உள்ள 2ஐயும் கட்டாயம் நாங்க கீழே இறக்கியே ஆகணும். அப்ப ஆன்சர் 100. ஆன்சர் எவ்வளவு? 100. 100. இந்த ஆன்சர் வந்திருக்கா எல்லாருக்கும்? ஆம் சார். சரி, ஓகே, வெரி குட் சார். அடுத்தது பாருங்க, 101ல இருந்து 11 கழிக்கணும். அப்போ 1ல இருந்து 1 கழிப்பீங்க, 0 மகள். அது பிரச்சனை இல்லை தானே? இல்ல சார். சார், இப்ப இந்த 0ல இருந்து எங்களுக்கு 1 கழிக்க இயலாது. அப்ப 0ல இருந்து எங்களுக்கு 1 கழிக்க இயலாட்டி பக்கத்துல உள்ள 1ல இருந்து நீங்க கடை வாங்குவீங்க. அப்ப பக்கத்துல இருந்து 1 கடை வாங்கினா இப்ப எனக்கு எத்தனை இருக்க போகுது? 2 இருக்க போகுது. அப்ப 2ல இருந்து 1 கழிச்சா இப்ப எவ்வளவு? 1. இங்கனைக்குள்ள இப்ப ஆல்ரெடி 0 தான் இருக்குது. அப்ப 0 அப்படியே கீழே இறக்கி இங்கனைக்குள்ள முன்னுக்கு 0 எழுதுறது வந்து அது அழகு இல்ல, அது குவாலிட்டி இல்ல. அதனாலதான் அன்னைக்கு முன்னுக்கு வர்ற 0கள் எழுதுறது இல்ல. எழுதுனா பிழை இல்ல, ஆனா அது அழகா இருக்காது. அதுதான் அன்னைக்குள்ள உள்ள ஒரு தேவைப்பாடு, ஒரு விளக்கம். ஆகவே இப்ப இங்க ஆன்சர் 10ன்னு காணப்படுது. 1 0 அப்படின்னு சொல்லி இங்கனைக்குள்ள காணப்படும். சரியா? சரி சார். அப்ப கிளியரா இப்ப? ஆம் சார். சார், இப்ப கீழே உள்ள காரண இ கேள்வி, எஃப் கேள்வி, ஜி கேள்வி, அடுத்தது H கேள்வி, I கேள்வி, J கேள்வி எல்லாம் H கேள்வி, I கேள்வி, J கேள்வி ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? அதை நாங்க செய்யலாம். ஏன்னு சொன்னா அது இடப்பெருமானங்களுக்கு நேரம் அழகா அவர் எழுதி காமிச்சிருக்காரு. அதனால சிக்கல் இருக்காது. ஆனா இந்த இ கேள்வி, எஃப் கேள்வி, ஜி கேள்வி, கே கேள்வி, எல் கேள்வி இதெல்லாம் இப்படி லைன்ல எழுதியிருக்காரு நேரம். அப்ப இதை நாங்க எங்களுக்கு ஏத்த மாதிரிக்கே இடப்பெருமானத்துக்கு ஏத்த மாதிரிக்கே நாங்க எழுதிக்கிறோம். சரியா? ஒன்று செய்து காமிக்கிறேன், பார்த்து கொள்ளுங்க. பெஸ்ட்ல எப்பயுமே எழுதும் பொழுது பின்னுக்கு இருந்து தான் எழுதிட்டு போகணும். சரியா? முன்னுக்கு இருந்து எழுதிட்டு வந்துட்டீங்கன்னா சிக்கலாகி போயிடும். அப்ப அதனால அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரியா? எல் கேள்வியே செஞ்சு காமிக்கிறேன். எல் கேள்வி. சரியா? எல் கேள்வி 1 0 1 0 1 0 3 10 காணப்படுது. எத்தனை 10 காணப்படுது? 3 10. 3 10.
இப்ப கீழே உள்ளதுல பாருங்க 1 0 1 0 1 இப்படித்தான் இருக்குது. அப்ப பின்னுக்கு இருந்து தான் எழுதுனேன். சரியா, முன்னாடி இருந்து எழுத இல்ல, பின்னுக்கு இருந்து தான் எழுதுனேன். கழித்தல் இங்கனக்குல என்ன இருக்குது? ஆகவும் முன்னுக்கு கீழே உள்ள பெருமானத்துல சைவர் இருக்குது. ஆகவும் முன்னுக்கு கீழே உள்ள பெருமானத்துல என்ன இருக்குது? சைவர் இருக்குது. சாரி, இப்ப இந்த இடத்துல சைவர் இருக்கனால சைவர்ல இருந்து எங்களுக்கு கழிக்க இயலாது. அப்ப இங்க இருந்து கடை வாங்குவீங்க. கடை வாங்கினா இப்ப எத்தனை இருக்கும்? 2. 2. அப்ப 2ல இருந்து 1 கழிப்பீங்க. அப்ப இங்க நிக்கல 1. ஓகேவா? ஓகே சார். சார், இப்ப இங்க நிக்கல 1 இல்ல, இப்ப இங்க சைவர் இருக்குது. அப்ப சைவர்ல இருந்து சைவரை கழிச்சா சைவர். இது ரெண்டும் கிளியரா? இது ரெண்டும் கிளியரா? ஓம் சார், கிளியர் சார். கேர்ள்ஸ் சொல்லுங்க மகள். கிளியர் சார். சாரியா, ஓகே சார். அடுத்தது இப்ப இங்க நிக்கல 0 இருக்குது. அப்ப 0ல இருந்து 1 கழிக்க இயலாது. அப்ப இங்க இருந்து கடை வாங்குவீங்க. கடை வாங்கினா இப்ப இங்க எனக்கு எத்தனை இருக்குது? 2. 2. அப்ப 2ல இருந்து 1 கழிச்சா 1. 1. இப்ப இங்க நிக்கல 1 இல்ல புத்தா, இங்க நிக்கல சைவர் இருக்குது. அப்ப சைவர்ல இருந்து சைவரை கழிச்சா சைவர். திரும்பி இப்ப இங்க நிக்கல இங்க சைவர் இருக்குது. அப்ப இங்க இருந்து கடை கொடுத்தீங்கன்னா இப்ப இங்க எனக்கு எத்தனை காணப்படும்? 2. 2 காணப்படும். அப்ப 2ல இருந்து 1 கழிச்சா 1. 1. இங்க நிக்கல சைவர், இங்க நிக்கல சைவர். அப்ப இங்க சைவர் வரப்போகுது. அப்ப முன்னுக்கு சைவர் வந்தா என்ன செய்யறது? இல்ல போடுறது இல்ல, எழுதுறது இல்ல. எழுதுறது இல்ல, பிழைன்னு இல்ல, எழுதுறது இல்ல. ஆகவே 1 0 1 0 1 அப்படின்னு சொல்லி வரும் ஆன்சர். ஓகேவா? சரியா சார்? இப்ப நாங்க செய்தது சரியான ரீசெக் பண்ணிக்கொள்ளலாம். 1 0 1 0 1 1 0 1 0 1 ரெண்டையும் என்ன செய்யணும்? கூட்டணும். அப்ப இங்க 1 கூட்டினீங்கன்னா 2. அப்ப 2க்கு சைவர் மீதி 1. ஆகவே 1. இங்கனக்குல 1 கூட்டினீங்கன்னா 2. அப்ப 2க்கு சைவர் மீதி 1. அப்ப இந்த லெக்கில 1. இங்கனக்குல இது 2 கூட்டினீங்கன்னா 2. அதனால 10. 3 10 வந்துருச்சா? ஓம் சார், வந்துட்டு சார். சார், அப்ப கிளியரா? இப்ப கிளியர் சார். சார், அப்ப இடப்பெருமானத்துக்கு ஏத்த மாதிரி எழுதி கொள்ளணும். இடப்பெருமானத்துக்கு ஏத்த மாதிரி எழுதும் பொழுது பின்னுக்கு இருந்து தான் எழுதிட்டு வரணும். முன்னுக்கு இருந்து எழுதிட்டு போயிட்டீங்கன்னா சிக்கலாகி போயிடும். அப்ப அங்கனைக்குல திரும்ப அழிச்சுக்கிட்டு வெட்டி கொத்திக்கிட்டு கொதறிக்கிட்டு இருக்கணும். அந்த இது இல்ல, பின்னுக்கு இருந்து எழுதிட்டு வந்தா ஒரு சிக்கலும் வராது. அழகா கணக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு செய்யக்கூடியதா இருக்கும். சரியா? ஓகே சார். சார், அப்ப அதுல இ கேள்வி, எஃப் கேள்வி, ஜி கேள்வி செய்ய இயலும் எல்லாருக்கும்? ஓம் சார், செய்யணும் சார். இ கேள்வி, எஃப் கேள்வி, ஜி கேள்வி, எச் கேள்வி அது செய்யலாம் உங்களுக்கு. இப்ப நான் தரப்போறது ஐ கேள்வி, ஜே கேள்வி, கே கேள்வி. ஐ, ஜே, கே இது 3 செய்யுங்க. லிங்க் இப்ப கட் ஆகும். சரியா? திருப்பி ஜாயின் பண்ண ஏற்பாடு அந்த 3 கேள்வி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐ, ஜே, கே இந்த 3 கேள்வியை நாங்க பார்ப்போம். அந்த 3 கேள்வியை செய்யுங்க. ஓகேவா? ஓகே சார். அதுதான் எனக்குல மிக சார். சரி, ஓகே. சரி, யாருக்காவது சிக்கலான சொல்லுங்க, திரும்ப ரிப்பீட் பண்றேன், பிரச்சனையே இல்லை. சரி, ஓகே. இந்த துவித எண்கள் பாடம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அங்கிட்டு வேகமா போகும் கிளாஸ். சார், நாங்க சொன்ன கேள்வி வந்து ஐ கேள்வி. ஐ கேள்வி இதே கேள்வி ஒரு ஆள் முதல்ல கேட்டீங்க. அப்ப இங்க இந்த 1ல இருந்து படிப்படியா தான் நாங்க கடை கொடுக்கணும். அப்படித்தானே மகள்? அப்படித்தானே மயன்? ஆம் சார். அப்ப இன்னைக்குள்ள ஒரு சங்கிலி வடிவில தான் போகும்.
இறுதியாக உள்ள இடப்பெருமானத்துல மட்டும் எத்தனை காணப்படுவாரு? இரண்டு. 2 காணப்படுவாரு. மத்த எல்லா இடப்பெருமானங்கள்ல எத்தனை காணப்படும்? ரெண்டு. மத்த இடப்பெருமானங்கள் எல்லாம் ஒன்று. ஒன்று. அது ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். ஓகேவா? ஓகே சார். அப்ப இப்ப இந்த ஒண்ணு எனக்குல இல்ல, இந்த முன்னுக்குள்ள ஒண்ணு இல்ல, அது இப்ப நம்ம கொடுத்தாச்சு. அப்ப 2ல இருந்து 1 கழிச்சா எனக்குல 1. அடுத்தது 1ல இருந்து 1 கழிச்சா 0. 0. அதுக்கடுத்து 1ல இருந்து 0 கழிப்பீங்க, ஆகவே 1. அதுக்கடுத்து 1ல இருந்து 1 கழிப்பீங்க, அதனால 0. சரியா? அதுக்கடுத்து இங்கனைக்கிலையும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அப்போ 1ல இருந்து 1 கழிச்சா இங்கேயும் 0. அப்ப முன்னுக்கு 2 0 இருக்குது, அது நாங்க எழுதுறது இல்ல. ஆகவே ஆன்சர் 1 0 1. ஓகேவா? ஓகே சார். 1 0 1, அதாவது 101 அப்படின்னு நம்மோட பாஷையில சொல்லலாம். இந்த ஆன்சர் வந்திருக்கா மகன்? வந்திருக்கா மகள்? ஆம் சார். ஆம் சார். சரியா. சரி, அப்ப இந்த 2 0 முன்னுக்கு இருக்க அந்த 2 0 கூடுதலா நாங்க எழுதுறது இல்லை. ஏன்னு சொன்னா ஒரு கவர்ச்சி, ஒரு நேர்த்தி, ஒரு தெளிவுக்காகத்தான் அது எழுதுறது இல்ல. எழுதுனா பிழைன்னு இல்ல, சரியா, எழுதுறது இல்ல. அவ்வளவுதான் இன்னைக்குள்ள விளக்கம். சரி, அடுத்து ஜே கேள்வி. நேரடியா 1ல இருந்து 1 கழிச்சிருவீங்க, அது ஈஸி. அப்போ 1ல இருந்து 1 கழிச்சா 0, அதுல யாருக்கும் சிக்கல் இருக்காது. அடுத்தது 1ல இருந்து 0 கழிக்கணும், அப்ப அங்கனைக்குலயும் 1 வந்துடும், அதுலயும் யாருக்கும் சிக்கல் இருக்காது. பிரச்சனை இல்ல தானே? இல்ல சார். அதுக்கடுத்து ரெண்டுமே 0 0ன்னு தான் இருக்குது. அப்ப 0ல இருந்து 0 கழிச்சா 0ன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன், உங்களுக்கு தெரியும். அப்ப அதுலயும் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? சரி சார். இப்ப இந்த 0ல இருந்து 1 கழிக்க இயலாது. அதனால பக்கத்துல உள்ள 1 கிட்ட இருந்து 1 கடை வாங்குவீங்க. அப்ப அந்த 1 வந்துருச்சுன்னு சொன்னா அடுத்த இடப்பெருமானத்துல 2 இருக்குன்னு யோசிக்கணும். எத்தனை இருக்குன்னு யோசிக்கணும்? 2 இருக்கு. 2 இருக்குன்னு. 2. 1 கழிச்சா எனக்குல இப்ப 1. 1. இந்த 1 இல்ல, ஏன்னா அந்த 1 தான் கடன் கொடுத்துட்டோமே, அதனால அன்னைக்குல அதோட சோழி முடிஞ்சிருச்சு. அப்போ 1 0 0 1 0 அடி 2 அப்படின்னு இருக்கும் ஆன்சர். இந்த ஆன்சர் வந்திருக்கா? ஆம் சார். சரி, சரி போட்டுக்கொள்ளுங்க. அப்ப இப்ப உங்க எல்லாருக்கும் விளங்கிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அப்ப எல்லாருக்கும் இப்ப கிளியர் தானே? ஓம் சார். இன்னும் கேள்வி மட்டும் இருக்குது, கேள்வியையும் பார்த்துருவோம். சரியா? கேள்வி 1 1 0 0 0 அடி 2. அதே மாதிரி 4 1. எத்தனை 1? 4. அப்ப இப்ப இங்கனைக்குல எல்லாருக்குலயும் 1 இருக்கனால இங்க இருந்து இங்க கொடுப்பீங்க, அப்புறம் இங்க கொடுப்பீங்க, அப்புறம் இங்க கொடுப்பீங்க. இறுதியாக உள்ள இடப்பெருமானத்துல மட்டும் எத்தனை இருப்பாரு? 2. 2 காணப்படுவாரு. மத்த 2 இடப்பெருமானங்கள்ல எத்தனை காணப்படும்? 1. 1 காணப்படும். அப்ப 2ல இருந்து 1 கழிச்சா இங்கனைக்குல 1, இங்கனைக்குல இருந்து 1ல இருந்து 1 கழிச்சா 0, இங்கனைக்குலயும் 1ல இருந்து 1 கழிச்சா 0. இப்ப இந்த இடத்துல 1 இல்ல, எனக்குல இப்ப 0 தான் இருக்குது. அப்ப இந்த 1ல இருந்து இங்க கடன் கொடுத்தோம்னா இப்ப இங்க எத்தனை இருக்கும்? 2. 2 இருக்கும். 2ல இருந்து 1 கழிச்சா 1. அப்ப 1001 அப்படின்னு இருக்கும். எத்தனைன்னு சொல்லி காணப்படும்? 1001 1001. அடி 2. இந்த ஆன்சர் வந்திருக்கா? ஆம் சார். சார், அப்ப இவ்வளவு தான் இன்னைக்கு கழித்தல். அப்ப துவித எண்கள் கழித்தல்ல சிக்கல் இருக்காது. துவித எண்கள்ல கழித்தல் எந்த இடத்துல சிக்கல்னா 0ல இருந்து 1 கழிக்கையில மட்டும்தான் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஓகே? ஓகே சார். அப்ப இந்த இடங்கள் வந்தா பக்கத்துல இருந்து ஒரு ஆள்கிட்ட கடை வாங்கி எனக்கு எத்தனை இருக்குன்னு நாங்க பார்க்கணும்? 2. 2 இருக்குன்னு பார்ப்போம். சரியா? ஓகே சார். இதுதான் உங்களுக்கான சாயல், இதுதான் உங்களுக்கான மாடல். அப்ப இதை நீங்க பார்த்து வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு ஈஸியாக பார்த்து கொள்ளலாம். அதுல இ கேள்வி, எஃப் கேள்வி, ஜி கேள்வி, சரியா, H கேள்வி உங்களுக்கு ஹோம்வொர்க், அதை செய்து பாருங்க. சரிதானே? ஓகே சார். அப்ப இன்னைக்கு இந்த பாடம் உங்களுக்கு பினிஷ்ட்.
இதுல துவித எண்களோட பிரயோகம்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அது ஓலெவல் ஏலெவல் ஐசிடி எடுப்பீங்களா இருந்தா அங்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஐசிடி காரவங்களுக்கு தெரியும். அப்ப அதுல நீங்க கட்டாயம் அதை விரிவா பார்ப்பீங்க. அதனால இங்கனைக்குள்ள அதை நாங்க பேசுறதுல எங்களுக்கு அது பிரயோசனம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரியா? அப்ப உங்களுக்கு அதை பார்த்து கொள்ளலாம். ஓகே, அப்ப கிளியரா எல்லாருக்கும்? ஓம் சார் கிளியர் சார். சரி ஓம் சார் ஓம் கிளியர். சரி, அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஸ்கிரீன் ஷேர்ல தானே இருக்குது. இப்பதான் சார் clear ஆச்சு. நல்லது. அது கொஞ்சம் முதல்ல அந்த வேற என்னத்தையும் நான் அமைக்க விட்டேன். சரி, ஓகே. அப்ப உங்களுக்கு இந்த கழித்தல் அதுகள் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே சார். சார் ஓகே. நான் அந்த பலவீன பயிற்சியில உள்ள செக்ஷன் இதுல வச்சிருக்கேனா அப்படின்னு செக் பண்ணேன். இதுல நான் வச்சு இல்ல. சரியா? அதனால இன்னைக்கு இந்த துவித எண்கள் பாடம் இதோட ஃபினிஷ்ட். சரியா மகள்? ஓகே. சரி, யாருக்காவது இப்ப சிக்கல் இருக்குதா? கூட்டல் கழித்தல் இந்த துவித எண்கள்ல? இல்ல சார். சரி, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த துவித எண்கள் பாடத்துல நாங்க பார்த்த தலைப்புகள் என்னன்னு சொன்னா, 10ஐ அடியாக கொண்ட ஒரு எண் காணப்படுமா இருந்தா அது துவித எண்ணுக்கு மாத்தணுமா இருந்தா டானா பிரித்தல் போடுவீங்க. என்ன பிரித்தல்? தானா பிரித்தல். டானா பிரித்தல். டானா பிரித்தல்ல முழுமையாக பிரிக்கப்பட்டா மீதி 0, மீதி 1 வர இடத்துல கட்டாயம் மீதி 1 போடணும். ஓகேவா? ஓகே சார். இறுதி 1 வர மட்டும் பிரிக்கணும். கீழிருந்து மேலாக ஆன்சர் அங்க எழுதுவீங்க. அப்ப இந்த இறுதி 1 வாரது கட்டாயம் எல்லா துவித எண்களையும் முன்னுக்கு 1 இருக்கும். முன்னுக்கு 0 இருக்கிறது இல்ல. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். துவித எண்கள்ல ஒரு ஸ்பெஷல் இருக்குது. முதலாவது எப்பயுமே 1 தான் காணப்படுவார். முதலாவது எண் எப்பயுமே துவித எண்கள்ல 0 இருக்காது. இதை நல்லா ஒரு வழக்கமாக கொண்டு கொள்ளுங்க. ஓகே தானே? ஓகே சார். அதுக்கடுத்து ஒரு துவித எண்ணை 10 அடியாக மாத்தணும். துவித எண்ணை 10 அடியாக மாத்தணுமா இருந்தா எங்களுக்கு தார துவித எண்ண இப்படி எழுதி கொள்ளும். உதாரணத்துக்கு 1 போட்டு காமிக்கிறேன். இதுதான் எங்களோட துவித எண் அப்படின்னா, முதலாவது 2ன் 0ஆம் அடுக்கு, அடுத்து 2ன் 1ஆம் அடுக்கு, 2ன் 2ஆம் அடுக்கு, 2ன் 3ஆம் அடுக்கு, அப்படி எழுதிக்கிறோம். சரியா? 1 இருந்தா 1 போடுவீங்க, 0 இருந்தா 0 போட்டுருவீங்க. இங்க எங்களுக்கு ஒரு சார்ட் தேவை. 2ன் 0னா அது 1, 2ன் 1னா அது 2, 2ன் 2னா அது 4, 2ன் 3னா அது 8. இந்த பெருமானங்கள் தான் அங்க பயன்படுத்தணும். அது ஞாபகத்துல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வேற எந்த பெருமானங்களும் இங்க பயன்படுத்த முடியாது. 1 இருந்துக்கனால இங்கனைக்குல 1 வரும். இந்த இடத்துல 0, இங்கனைக்குலையும் 0, இங்கனைக்குல 8 இருக்கும். இப்ப இந்த எண் எத்தனை காணப்பட போகுது? 8ஐயும் 1ஐயும் கூட்டினா எவ்வளவு? 9. 9 அடி 10ல இருக்கும். ஓகேவா? ஓகே சார். 0 வந்தா எங்களுக்கு இதுல சிக்கல் இருக்காது. 0 வார இடம் 0 வார இடப்பெருமானங்கள் பிரச்சனையே இல்ல. 1 இருக்க இடத்துல மட்டும் பெருமானத்தை போடுவீங்க. அதை கூட்டுனீங்கன்னா அது அடி 10க்கு மாறிடும். அடி 10க்கு என்ன செஞ்சிருவாது? மாறிடும். அதுக்கு அடுத்து கூட்டல் பார்த்தோம், அதுக்கு அடுத்து கழித்தல் பார்த்தோம். 4 தலைப்புகள் தான். எத்தனை தலைப்புகள்? 4 தலைப்புகள் இருக்குது. இந்த 4 தலைப்புல தான் உங்களுக்கு கேள்வி வரும். அதை நீங்க என்ன செஞ்சுக்கொள்ளணும், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறோம். ஓகே தானே? ஓகே சார். எங்களுக்கு அதுக்கு அடுத்த பாடம் என்னன்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பின்னங்கள் பாடம். என்ன பாடம்? பின்னங்கள் பாடம். ஆல்மோஸ்ட் தரம் 8ல உங்களுக்கு பின்னங்கள் 1, பின்னங்கள் 2 அப்படின்னு 2 செக்ஷன் நாங்க பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஓம் சார்,
அப்ப நான் இப்ப இங்கனைக்குல உங்களுக்கு நோட் பண்றதுக்கு ஒன்றும் தர இல்ல. இங்கனைக்குல கொஞ்சம் டிஸ்கஸ் பேசிட்டு மட்டும் தான் இங்கனைக்குல போவேன். அடுத்த கிளாஸ்ல தான் தரம் 9ல உள்ள விஷயங்களை நான் உங்களுக்கு படிப்பிப்பேன். சரியா? அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்ப முதலாவது நாங்க பார்த்திருக்கோம் இந்த பாடத்துல பின்னம்னா என்னன்னு சொல்லி பார்த்திருக்கோம். சரியா? அப்ப பின்னம் என்பது ஒரு தொகுதி எண்ணையும் ஒரு பகுதி எண்ணையும் கொண்டு காணப்படுமா இருந்தா அதுதான் நாங்க என்னன்னு சொல்றது? பின்னம். பின்னம்னு சொல்றோம். அப்ப இந்த வாய்க்க வடிவங்கள் 5ன் மேல் 2 தொகுதி எண் காணப்படுது, பகுதி எண் காணப்படுது. 11ன் மேல் 8 தொகுதி எண் காணப்படுது, பகுதி எண் காணப்படுது. இந்த 2வது உதாரணத்துல 8 மட்டும்தான் இருக்குது. ஆனா பகுதி எண் இல்ல. பகுதி எண் இருக்கா இல்லையா? இருக்கு சார். கீழே எத்தனை இருக்குது? ஒன்று. ஒன்று இருக்குது. அப்ப எந்த ஒரு முழு எண் நிலையும் பகுதி எண் எத்தனை காணப்படும்? ஒன்று காணப்படும். அப்ப முழு எண்களும் பின்னங்கள் தான். முழு எண்களும் பின்னங்கள் தான். பகுதி எண்ல ஒண்ணு இருக்கனால நாங்க என்ன செய்யறது இல்ல? போடல. போடுறது இல்ல. அப்ப அது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப பின்னங்கள் என்பது பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் கொண்டு காணப்படுமா இருந்தா அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றது? பின்னங்கள் அப்படின்னு சொல்றது. அப்ப யாதாயினும் எண் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் கொண்டு காணப்படுமாயின் அவ்வாறான எண்கள் பின்னங்கள் எனப்படும். ஓகே ஓகே சார். இதெல்லாம் தரம் 8ல நோட் பண்றது தந்திருக்கேன். அப்ப அப்படியாப்பட்ட பின்னங்கள் நிறைய வடிவங்கள் இருக்குது. அப்ப அதன் அடிப்படையில பின்னங்களை 5 வகைப்படுத்தலாம். எத்தனை வகை? 5 வகை. அப்ப அதுல முதலாவது வகை அலகு பின்னம். என்ன அலகு பின்னம்னா? மேல வந்து ஒன்று காணப்படுவாரு. ஸ்பெஷலா விசேடமாக தொகுதி எண் வந்து எத்தனை காணப்படும்? ஒன்று காணப்படும். பகுதி எண்ல எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை, எந்த ஒரு எல்லையும் இல்லை. பகுதி எண்ல எத்தனை வேணாலும் இருக்கலாம். 100 இருக்கலாம், 20 இருக்கலாம், 1 இருக்கலாம். ஒரு பிரச்சனை இல்ல. 0 இருக்க இயலாது. சரியா? அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட எண்கள் பகுதி எண்ல இருக்கும். ஆனா தொகுதி எண்ல கட்டாயம் எத்தனை காணப்படும்? ஒன்று காணப்படும். அப்படி காணப்படுமா இருந்தா அவ்வாறான பின்னங்கள் என்ன பின்னங்கள் எனப்படும்? அலகு பின்னங்கள் எனப்படும். சரியா? அப்ப அது கிளியரா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது முறைமை பின்னம். முறைமை பின்னம்னா பகுதி எண்ணை விட தொகுதி எண் கட்டாயம் எப்படி காணப்படும்? சின்னதா இருக்கணும். சரியா? பெரிய எண் இங்க வர இயலாது. அப்ப இங்க ஒரு நிபந்தனை இருக்குது, இங்க ஒரு ரூல்ஸ் இருக்குது. சரியா? எப்பயுமே தொகுதி எண் எப்படி காணப்படணும்? சின்னதா காணப்படணும். பகுதி எண்ணை விட தொகுதி எண் சின்னதா இருக்கணும். அப்ப 5ன் மேல் 3, 2ன் மேல் 1, 3ன் மேல் 2, 20ன் மேல் 1, 10ன் மேல் 1. இப்போ ஒரு அலகு பின்னமும் முறைமை பின்னம் தான். ஏன்? பகுதி எண் பெருசு, தொகுதி எண் சின்னது. சொல்லலாம் தானே? சொல்ல முடியாதா? அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு கூற்றை தந்து இது சரியா பிள்ளையான்னு கேட்பான். எல்லா அலகு பின்னங்களும் முறைமை பின்னங்கள் ஆகும். கூற்று சரியா பிள்ளையா? சரி சார். எல்லா முறைமை பின்னங்களும் அலகு பின்னங்கள் ஆகும். ஏன்னா அலகு பின்னத்து உள்ளுக்கு முறைமை பின்னங்கள் இல்ல. முறைமை பின்னத்து உள்ளுக்கு தான் யார் இருக்கா? அலகு பின்னம் இருக்கு. அப்ப முதலாவது கூற்று சரியானது, இரண்டாவது கூற்று பிழையானது. அதையும் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். சரி, இப்ப சரிப்பில போடுறதுக்கும் மேக்ஸ்ல கணக்குகள் வருது. பகுதி 1ல 2 மார்க்ஸுக்குள்ள கேள்விகளை சரிப்பில போடுறதுக்கும் வருது. இப்ப முதலாவது வகை அலகு பின்னம், 2வது வகை வந்து முறைமை பின்னம். சரிதானே? இது ஞாபகம் இருக்குதானே? அடுத்து 3வது வகை முறைமையற்ற பின்னம். என்ன பின்னம்? அப்ப முறைமை பின்னத்தை அப்படியே திருப்பி போட்டுக்கிட்டா சரி. அப்ப முறைமை பின்னத்தை அப்படியே திருப்பி பண்ணோம்னா அவ பகுதி எண் சின்னதா இருப்பாரு, தொகுதி எண் எப்படி காணப்படுவாரு? பெரிதாக காணப்படுவாரு. அப்ப முறைமையற்ற பின்னத்துக்கு விளக்கம், பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரியதாக காணப்படும். தொகுதி எண் எப்படி காணப்படுவாரு? பெருசாக காணப்படும். அப்படி காணப்படுமா இருந்தா அந்த பின்னத்தை நாங்க என்ன பின்னம்னு சொல்லுவோம்?
முறைமையற்ற பின்னம். முறைமையற்ற பின்னம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதுல யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கா? இல்ல சார். இல்ல சார். அடுத்தது 4வது வகை கலப்பு பின்னம். ஒரு முழு எண்ணையும் ஒரு முறைமை பின்னத்தையும் கொண்டு காணப்படுவார்கள். அன்னைக்கு நான் அதை தரல. சரியா, ஒரு முழு எண்ணையும் ஒரு முறைமை பின்னத்தையும் கொண்டு காணப்படும் பின்னம் கலப்பு பின்னம் எனப்படும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. முறைமை பின்னம் தான் இருக்கும் நாங்க நினைக்கல. அப்போ ஒரு முழு எண்ணோட ஒரு முறைமை பின்னம் அந்த இடத்துல வரணும். எப்பயுமே கலப்பு பின்னங்கள் எழுதும் பொழுது முழு எண் பெருசா எழுதப்படணும். அதுல உள்ள அந்த முறைமை பின்னம் வந்து இந்த ஒரு முழு எண்ணை மிஞ்சக்கூடாது. இந்த முழு எண்ணை மிஞ்சக்கூடாது. இப்படித்தான் எழுதுறது அதென்றால் ஸ்டைல். ஒரு சிலர் இப்படி எழுதிடுவாங்க. இப்படி எழுதுனா இப்ப இது எத்தனை? 11/3. 11/3. அப்ப இப்படி எழுதுனா பிழை. ஓகே ஓகே சார். அப்ப அதையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். அப்ப இப்ப இத வாசிக்கல ஒன்றுடன் மூன்றின் மேல் ஒன்று. இந்த ஒண்ட சொல்லி அதோட உடன் சொல்லணும். இந்த ஒண்ட சொல்லி ஒன்றுடன் சரியா மூன்றின் மேல் ஒன்று. ஓகேவா? ஓகே சார். இப்படித்தான் இதை வாசிக்கிறது. சரியா, ஒன்றுடன் மூன்றின் மேல் ஒன்று. இப்படித்தான் இதை வாசிக்கிறது. அப்ப இந்த உடன் சவுண்ட் ஒண்ணு கட்டாயம் வரும். அப்படி வந்தா தான் அந்த உச்சரிப்பு சரியானது அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்ப 4 வகைகள் இங்க எனக்குள்ள பேசியாச்சு. இன்னும் ஒரு வகை இருக்குது. என்ன? சமவெளி பின்னம். சமவெளி பின்னங்கள். யாருக்காவது விளக்கம் சொல்ல இயலுமா? சமவெளி பின்னங்கள்னா என்னன்னு சொல்லி சார். சொல்லுங்க. ஒரு பின்னத்தை பெருக்கியோ அல்லது பிரித்தோ வரும் பின்னம் சமவெளி பின்னம் எனப்படும். அப்ப அங்க ஒரு விதிமுறை இருக்கு புத்தா. அந்த விதிமுறையை கட்டாயம் சொல்லணும். தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்கணும். அந்த சொல் தான் இங்க முக்கியமானது. அந்த சொல் முக்கியமானது. சரியா, முதல்ல சொன்ன மகன் நீங்க சொன்னீங்க, எனக்கு சரியா காதுக்கு கேட்க இல்ல. அதை கொஞ்சம் நல்லா அழுத்தமா சொல்லணும். தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்கணும். அப்படி ஒரே எண்ணால வகுக்க வேண்டும். அப்படி வகுக்கும் பொழுது எங்களுக்கு புதுசா ஒரு பின்னம் கிடைக்குமா இருந்தா அந்த தந்த பின்னத்துக்கும் இந்த புது பின்னத்துக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கும். அதாவது சமவெளி பின்னம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அப்ப சமவெளி பின்னங்களை நாங்க உருவாக்கலாம். ஒன்று பெருக்குவதன் மூலமாகவும் இன்னொன்னு எப்படி உருவாக்கலாம்? வகுப்பதன் மூலமாகவும் உருவாக்கலாம். சரி, இந்த இருக்குது விளக்கம். பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு பின்னத்தின் தொகுதியையும் பகுதியையும் ஒரே எண்ணால் பெருக்குவதன் மூலம் அல்லது வகுப்பதன் மூலம் முதற் பின்னத்துக்கு சமவலுவான ஒரு பின்னத்தை பெறலாம். சரியா? அப்ப நல்லா ஞாபகம். தொகுதி எண்ண ஒரே எண்ணால பெருக்குவோம். அப்படி தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் ஒரே எண்ணால வகுப்போம். சரியா, வேற வேற எண்ணால வகுக்க முடியாது. தொகுதி எண்ண ஒரு எண்ணாலையும் பகுதி எண்ண ஒரு எண்ணாலையும் வகுத்தால் இங்க சாத்தியம் இல்லை. அது பிழை. சரியா, பக்காவா பிழை. தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்கணும். தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் ஒரே எண்ணால வகுக்க வேண்டும். அப்படி வகுக்கும் பொழுது உருவாகிறது தான் சமவெளி பின்னம். ஓகேவா? ஓகே சார். இவ்வளவுதான் பின்னங்களோட வகைகள். சரியா, பின்னம்னா என்னன்னு சொல்லி நினைக்கல நாங்க விளங்கப்படுத்தியிருக்கேன். அடுத்தது பின்னத்தின் வகைகள் நினைக்கல நாங்க பார்த்திருக்கோம். சரி, அப்ப இதுல இப்படி நிறைய தலைப்புகள் இதுல நாங்க பார்த்தோம். சரி, அங்க தரம் 8ல ஒரு கலப்பு பின்னத்தை முறைமையற்ற பின்னமா மாத்தணும். அப்ப கலப்பு பின்னத்தை எப்பயுமே முறைமையற்ற பின்னமா மாத்தும் பொழுது இங்க ஒரு முறை இருக்குது, ஒழுங்குமுறை இருக்குது. அப்ப இந்த முழு எண்ணையும் பகுதி எண்ணையும் முதலாவது ஒரு வேலை செய்வீங்க. என்ன செய்வீங்க? இது ரெண்டையும் பெருக்குவீங்க. அப்ப இது ரெண்டையும் பெருக்கி வர்ற விடைய யாரோட கூட்டுவீங்க? தொகுதி எண்ணோட கூட்டுவீங்க. அப்போ 1ஐயும் 2ஐயும் பெருக்கி அந்த வர்ற விடைய தொகுதி எண் 1ஓட கூட்டணும். ஆனா இங்க பகுதி எண் மாறுமா? மாறாது. அப்ப பகுதி எண் அதே தான் காணப்படும். அப்ப 2 எத்தனை?
ரெண்டு ரெண்டு. இரண்டு அப்ப ரெண்டையும் ஒன்னையும் இப்ப கூட்டுவீங்க. இப்ப கூட்டுனா இரண்டில் இப்ப எத்தனை காணப்படும்? மூன்று மூன்று. இதுதான் அதுக்கான முறை. இத நாங்க மனப்பாடம் செய்து வச்சுக்கொள்வோம். நான் ஆல்ரெடி தரமேட்டுல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடிக்கடி இத பயன்படுத்த கட்டாயம் மனப்பாடம் ஆகும் அப்படின்னு சொல்லி தந்திருக்கேன். அப்ப முழு எண்ணையும் பகுதி எண்ணையும் பெருக்கி அதோட தொகுதி எண்ணை கூட்டுவீங்க. அப்ப கூட்டுனீங்கன்னு சொன்னா 3. ஆகவே 2 மேல் 3 அப்படின்னு வரும். அப்போ 1 மேல் 1 என்பது முறைமையற்ற பின்னமாக மாறும் பொழுது 2 மேல் 3 காணப்படும். எப்படி காணப்படும்? 2 மேல் 3 காணப்படும். இப்ப அதே மாதிரி 2 மேல் 3 அதை மாத்தணும்னா முதல்ல 2ஐயும் 7ஐயும் பெருக்குவீங்க. அப்படித்தானே? 2ஐயும் 7ஐயும் பெருக்கி அதோட எத்தனைய கூட்டணும்? 3 கூட்டணும். பகுதி எண் மாறுமா இங்க? இல்ல இல்ல. அப்ப 14ஓட இப்ப எத்தனைய கூட்டணும்? 3 அப்ப 14ஓட 3 கூட்டினா அப்ப எத்தனை வரும்? 17 17 கீழே 7 மேல் 17. சரி. இப்ப 7 மேல் 17ங்கிறது அழகா இருக்குதா? 17 கீழ் 7ங்கிறது அழகா இருக்குதா? 7 மேல் 17 இப்பயுமே 7 17. அதாவது பகுதி எண்ண முதலாவது சொல்லி தொகுதி எண்ண 2வது சொல்றது. சரியா? அப்ப எவ்வளவு தான் சின்ன கிளாஸ்ல அழகா சொல்லி கொடுத்தாலும் தரம் 10 11 போக்குல அது மறந்துடுறேன். அப்ப அங்க போயிட்டு சொல்றது 17 கீழ் 7 அப்படின்னு சொல்லு. அது பிழை இல்லை. ஆனா கொல்ட்டியா நாங்க விளங்கி கொள்ளல அப்படிங்கிறது மாதிரி அன்னைக்குள்ள பொருள் வந்து நான் சொல்லிக் கொடுக்கல. அது கிளியரா தான் சொல்லித்தாங்க. சரி, ஓகே. அப்ப இவ்வளவு விஷயங்கள் கட்டாயம் எங்களுக்கு அங்க தேவை. அதே மாதிரி ஒரு முறைமையற்ற பின்னம் வந்தா அதை விடையாக நாங்க வைக்க முடியாது. முறைமையற்ற பின்னம் எந்த ஒரு இடத்துலயும் விடையாக வைக்க முடியாது. அப்ப கட்டாயம் அதை என்ன பின்னமா மாத்தி வைக்கணும்னாங்க? கலப்பு பின்னமா மாத்தணும். அப்ப கலப்பு பின்னமா மாத்தும் பொழுது அந்த பின்னத்தை நாங்க என்ன செய்யணும்? பகுதி எண்ணால வகுக்கணும். அப்ப பகுதி எண்ணால வகுக்கும் பொழுது 17ல 7 முழுமையாக எத்தனை காணப்படுது? 2 தடவை. அதாவது முழுமையாக காணப்படுற அந்த தடவைகள் அதை நாங்க ஈவு அப்படின்னு சொல்லுவோம். அது எப்பயுமே முழு எண்ணா தான் வரும். சரியா? மீதி எப்பயுமே தொகுதி எண்ணாக வரும். பகுதி எண் ஒரு நாளும் மாறாது. அப்ப இங்க ஈவும் மீதியும் மட்டும்தான் தேவை கலப்பு பின்னம் எழுதுறதுக்கு. பகுதி எண் பிரச்சனை இல்லை தானே. ஏன்னா அதை பிரிக்கிறேன்னா அப்படியே தூக்கி அவனுக்கு போடுறது தானே. அப்ப ஈவையும் மீதியையும் கண்டுபிடிச்சுக்கிட்டா ஒரு கலப்பு எண் எழுதுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த நுணுக்கம் தெரிஞ்சுக்கிறோம், அந்த முறை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகேவா? ஓகே சார். அப்ப இந்த இவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு அடிப்படையாக அடுத்த கிளாஸ்ல எங்களுக்கு கட்டாயம் தேவை. சரியா? அதோட கூட்டல் இருக்குது, கழித்தல் இருக்குது. அப்ப அதை நாங்க அடுத்த கிளாஸ்ல பேசுவோம். சரியா? அப்ப ஓகேவா? ஓகே சார். சரி, அப்ப இதோட நாங்க முடிப்போம். ஓகே. இந்த ரெக்கார்டிங் போட்டு விடுவேன். கொஞ்சம் விஷயத்தை கேளுங்க. இந்த ரெக்கார்டிங் இப்ப உங்களோட குரூப்ல போட்டு விடுவேன், என் யூடியூப்லயும் போடுவேன். உங்களுக்கு அடிக்கடி லிங்க் இருக்கும். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னு கட்டாயம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களோட லிங்க்ல நோட்டிபிகேஷன் பார்ல காட்டும். இப்போ உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. யாராவது பண்ணாம இருந்தீங்கன்னு சொன்னா என் ஐடியா போயிட்டு ஒருக்கா பண்ணி விடுங்க. ஓகே சார். குட் நைட். குட் நைட் சார். ஓகே. பாய் சார். ஓகே. குட் நைட் சார். பாய். ஓகே.